அங்கேயர்கன்னி அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளோட எல்லாரோட அட்டென்ஷனையும் வந்துட்டு கிராப் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களோட ஏஜ் வந்துட்டு 21. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்பா, ஒரு அம்மா அண்ட் 2 சிப்லிங்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ரேண்டம் டே வந்துட்டு அவங்க ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈழ மக்கள் இருக்கிற கடற்கரை பகுதிக்கு ஓரமா அந்த அந்த சைடு அவங்க போயிருக்காங்க. போனப்போ அங்க இருக்கிற தமிழ் ஈழ மக்கள் கஷ்டப்படுறது எல்லாமே கண்கூட பார்த்து, இல்ல நானும் தமிழ் ஈழ மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தி தான். தமிழ் ஈழ மக்களுக்காக நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இயக்குன அந்த திட்டத்துல இவங்களுமே வந்துட்டு இணையறாங்க. இணைச்சு இதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. சரியா ஆகஸ்ட் 16th 1994 அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சிங்களா பீப்பிளோட ஷிப் இருக்கு. ஸோ அந்த ஷிப்ல தான் வந்துட்டு நம்ம போருக்கான தேவையான ஆப்ரேஷன்ஸ், ஆயுதங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த ஷிப்ல தான் இருக்கு. ஸோ இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைமையில ஒரு ஆப்ரேஷனும் வந்துட்டு இவங்க இது பண்றாங்க. அந்த ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்றது தான் நம்மளோட குறிக்கோள் இப்போதைக்கு. அந்த ஆப்ரேஷனை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கேயர்கன்னி அப்படின்றவங்க வந்துட்டு தைரியமா இறங்கி இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போறாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க ஃபேமிலியை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போருக்கு தயாராகிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஃபீவராக இருந்திருக்கு. பட் நான் ஃபீவரிஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தலைவர்கிட்ட, அதாவது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவாங்கன்னு அதையும் மறைச்சி அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் கடற்கரையிலேருந்து அந்த ஷிப்புக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 35 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துக்கணும். ஒரு பேக் வந்துட்டு 50 கேஜி இருக்குது. அவங்களோட ரியல் வெயிட்டே வந்துட்டு 60 கேஜி தான். பட் அவங்க 50 கேஜி வெயிட்டை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு 35 கிலோமீட்டர் கடற்கரையிலேயே நீந்தி, நைட் ஃபுல்லாக நீந்தி கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி அந்த கடற்கரையிலேயே நீந்தி அந்த ஷிப்பில் போயிட்டு இதை அட்டாச் பண்ணி பாம்பை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. அந்த ஷிப்பும் பிளாஸ்ட் ஆச்சு. அது கூட சேர்ந்து இவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வீர செயல் செஞ்ச அந்த அங்கேயர்கன்னி அவர்களை வந்துட்டு மே 18 கருப்பு நாளாக ரிமெம்பரன்ஸ் பண்ணாலுமே இந்த மாதிரியான ஒரு சாதனையை இவங்களையுமே நினச்சி பெருமைப்படுற விதமாகவும் இருக்குது. மே 10